வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ் எல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட என்ன நடக்குது, என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பார்த்துட்டே வராங்க. இது நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் ஆரம்பித்த சேனலு. இதுக்கு எதுவுமே நம்ம கிளாஸஸ் எடுக்கிறது கிடையவே கிடையாது. நம்ம காசு எந்த காரணத்தை கொண்டும் வாங்கிறதில்ல. அதனால் இதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. கமெண்ட் செக்ஷனில் யாரையும் காண்டாக்ட் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் நிறைய கமெண்ட்ஸுங்க, நிறைய கமெண்ட்ஸ் வருது. அது ஒரு வரியில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நீண்ட நெடிய பதிவாக இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி அதாவது இந்த பதிவை பார்த்துட்டு கடந்து போயிடலாம். ஏன்னா நான் என்ன பதிவு பார்த்துட்டு நீங்கள் பாட்டு போகிறீங்க, எதை கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி நீங்கள் கமெண்ட் இந்த மாதிரி கொடுக்கறதுல ரொம்பவே சந்தோஷங்க. சுரேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறைய பேர்த்திட்ட ரெக்கார்டட் கிளாஸு, டைரக்ட் கிளாஸ் போயிருக்கிறேன். சூப்பர் ட்ரெண்டு, மூவிங் ஆவரேஜு, இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது சரியாக அவருக்கு படலை. அப்போது நம்மளுடைய பதிவை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து நிறைய பயிற்சி பண்ணியிருக்கிறாரு. ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாரு. ரொம்ப நன்றிங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் நிறைய ஸ்டாப் லாஸ் டார்கெட் மாறி மாறி போயிட்டு இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. நம்ம பதிவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் எங்கேயுமே போட சொல்ல மாட்டோம். ஸ்டாப் லாஸுங்கிறது 15 புள்ளி. 15 புள்ளிக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சதுனா தான் நீங்கள் மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? நீங்கள் மேனுவலாக க்ளோஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது. ஸோ மீண்டும் மீண்டும் நீங்கள் அந்த பதிவுகள்லாம் பாருங்கள். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இது ரொம்ப சாதாரணமாக ஆகிடும் ஒன்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிது அப்படின்னா. ஸோ அடுத்தடுத்து நிறைய மெசேஜஸ் இந்த மாதிரி அந்த சூப்பர் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ரொம்பவே நன்றி. நம்ம பாலமாணிக்கம் நிறைய விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணுவார் இந்த மாதிரி மெசேஜஸில். நிறைய நேற்று நிகழ்ச்சிகரமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். தங்கள் வீடியோவை பார்க்கும் எவரும் பங்கு மார்க்கெட்டில் சாதனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் தங்கள் நினைவாக தங்கள் குரல் கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதற்காக வாரம் ஒரு முறையாவது பதிவிடுங்கள். அதாவது ஒரு வருஷ காலத்தோடு இதை நிப்பாட்டிடணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு நேற்று பதிவில் சொல்லியிருந்தேன். அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறார். அப்படிலாம் நிறுத்திட்டு போயிடக்கூடாது நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அன்பு கட்டளை. பொருள் ஈட்டுவதற்கு யார் ஒருவர் உதவி செய்கிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள். அத்தகைய பணியை தாங்கள் நிறைவேற்றியுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் தெய்வத்தின் அருள், தெய்வத்தின் ஆசீர்வாதம். நம்ம இந்த வேலையை தான் பண்ணணும்னு நம்ம பண்ணுறது இல்லைங்க. ஏதோ ஒரு சக்தி நம்மளை இந்த மாதிரி பண்ண வைக்கிது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பயணம் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கணும். பார்ப்போம் கண்டிப்பாக. சரி, ஓகே. நமக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோமா? மார்க்கெட்டில் பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. அதை போன பதிவுக்கு முந்தைய பதிவு, அதாவது நேற்றுக்கு முந்தைய பதிவில் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் பையர்ஸ் உள்ளே வர்றாங்க. ஆனாலும் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது மார்க்கெட்டு. அதுக்கு நல்ல ஒரு அடையாளமாக இன்றைக்கி கூட உங்களுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. நீங்கள் பை உள்ளே வந்துட்டாங்க. அதாவது இங்கே லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ அதுக்கும் கீழே இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக செல்லர்ஸ் கையில் மார்க்கெட் இருக்குதுங்கிறது உங்களுக்கு இது மூலமாக தெரியுது. ஏன்னா ப்ரீவியஸ் ஹையை போய் அவன் பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ ஒன்ஸ் பெரிய ஃபாலுங்க, ஒரு சின்ன புல்பேக் தான் இது. அதுக்கப்புறமா மறுபடியும் பெரிய ஃபால் ஆகிருக்குது. இங்கிருந்து புல்பேக் போனவன் இந்த புல்பேக் லெவலை கட் பண்ணவே இல்லை. புதுசாக போய் லோவும் வைக்கல. இங்கே லோ வச்சுருக்கான் பார்த்தீங்களா? இந்த லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே வந்துட்டான், அடுத்த லோ இங்கே வந்துட்டான். இதுக்கு அடுத்து லோ வைக்கவே இல்லை. அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா, பையர்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது. ஆனால் அந்த ஆர்வம் கரெக்டாக இந்த இடம் வந்தோன்னா குறைஞ்சிருது. இதுதான் முக்கியமான இடம். இதைத்தான் பிரேக் பண்ணணும். இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது? கீழே வரைக்குமே வருது. இந்த இடத்துக்கு வந்துடுது, ஆனால் திரும்பவும் கீழே வரைக்குமே வந்துருச்சு. இந்த இடத்துல தான் இன்றைக்கி ரிஜெக்ட் ஆகிருக்குது. எவ்வளோ பர்ஃபெக்டாக ரிஜெக்ட் ஆகிருக்கு தெரியும் உங்களுக்கு.
ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது, அந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் மேலே விற்க போயிருக்குது. ஆனால் அந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இங்கே தொடர்ச்சியாக ஒரே லெவலில் இருந்த ப்ரைஸு அந்த லெவலுக்கு வர முடியல. திரும்ப மேலேருந்து வந்து கீழே வந்த ப்ரைஸ்னால இந்த லெவலுக்கே வர முடியல. அதான் இன்னைக்கு லோக்கு வர முடியல. அது கொஞ்சம் பிஃபோராகவே மேலே போயிருக்கு. அப்போ ஏதோ ஒரு ட்ரெண்டு வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ப்ரெஷர் இங்கே வந்து ரொம்ப வந்து பில்டப் ஆகுது. லாஸ்ட் டைம் வந்தோன்னே போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் அந்த இடத்துல இருந்திருக்குது. இன்றைக்கி மொத்தமாக ஒரு 4 மணி நேரம் அந்த இடத்துல வந்து பெரும் முயற்சி வந்து பண்ணியிருக்குது பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு. நாளைக்கு ஒரு வேளை வந்து மேலே வந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா மேலே போயிடும். இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். இது ரொம்ப நாளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து அப்படியே வந்து தேக்க நிலையிலே இருக்காதுங்க. கண்டிப்பாக வந்து பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் ஒருவேளை நீங்கள் லாங் டேர்ம் செல்லில் வந்து இருக்கிறீங்க, மார்க்கெட் வந்து இன்னும் 10,000 புள்ளி கீழே போகும் அப்படின்னு வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு பையிங்க்கு திரும்புறதுக்கு மார்க்கெட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக தெரியுது. ஆனால் இன்னும் பை ஆகலை. ஏன்னா ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணல. ஆனால் ப்ரீவியஸ் லோக்கு கீழேயும் போகலை. அதனால் பை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம். எப்போவுமே கன்சாலிடேஷன் ரேஞ்சு வந்து என்ன பண்ணும் மார்க்கெட்டு, இப்படி கீழே வர முடியாமல் இப்படி மேலே கிளம்பி மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரிஜெக்ஷன்லேருந்து இப்படி கூட பிரேக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நாளைக்கு ஓப்பனே பிரேக்கிங்கில் போகிறதுக்கான வாய்ப்பு. இந்த இடத்துல சின்ன ரிஜெக்ஷனு அடுத்த லெவல் வந்து இங்கே போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறமா எப்படி போகும் மார்க்கெட்டு, ஜிக்ஸாக்காக மேலே கீழே படிக்கட்டில் ஏறி போகும். ஒரு புல் பேக்கும் அடுத்த ஹைக்கு வந்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் ப்ரைஸ். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் லோக்கு வந்து வரவே வராது. இங்கே எப்படி நடந்ததோ அப்படி தான் வந்து நடக்க போகுது. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். 1 ஹவரில் அதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. சரி, ஓகே. 5 மினிட்ஸில் நம்மளுக்கான வாய்ப்பு என்ன நிஃப்டியில் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் நேற்றுக்கு வந்து நல்லா மேலே போச்சுங்க. இந்த மாதிரி வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே போச்சு. நேற்று இதை பற்றி எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருக்குறோம் நம்ம. இந்த ப்ரீவியஸ் ஹையருக்கு பார்த்திங்களா, அங்கே வரைக்குமே வந்துருச்சு. எக்ஸாக்டாக காலையில் வந்துட்டு ஒரு புல் பேக் லெவல் வந்து பார்த்திங்களா, அந்த புல் பேக் லெவலுக்கு வந்து தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு ப்ரைஸ். தொடர்ச்சியாக வந்து கீழே இந்த இடத்துல கேப் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இதுவும் பியரிஷ்னஸ் தான். கீழே தான் வந்தது மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துலையே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஆனால் மேலே கீழேயும் கொஞ்சம் போயிட்டு வந்துருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆகிருக்குது, நம்ம இந்த லெவலுக்கு வந்ததுன்னா கன்ஃபார்மாக பையின்னு வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் காலையில் ஒரு லோ செட் பண்ணால் பார்த்தீங்களா, அந்த லோவை அடுத்த கேண்டலில் கட் பண்ணல, அடுத்த கேண்டலும் கட் பண்ணல. அப்போ இங்கிருந்து வந்து தொடர்ந்து வந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு ப்ரைஸ். ஒருவேளை கீழே இங்கே வந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணியிருந்துக்கலாம் பையை. ஃபியூச்சர்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து அருமையான ஒரு இடங்க லெவலு. இந்த லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். ஆனால் இந்த லெவல்லையே ட்ரை பண்ண முடியுமானா முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த மாதிரி வந்து நடந்துருக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை, அப்புறம் செகண்ட் ட்ரை, இதெல்லாம் வந்து பண்ணலாம். இங்கே என்ன நடந்துருக்குது, ஒன்றுமே நடக்கல. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து பயங்கர போட்டி. மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. எவ்வளோ நேரம், 15 நிமிஷமாக இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. மேலே இவ்வளோ தூரம் போனவங்கள அடுத்த தடவை போக முடியல. ஆனால் கீழே ஒரே இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. இது வந்து வீக்னஸை தான் காட்டுது. ப்ரைஸு வீக்காக இருக்குன்னு காட்டுது. எப்போ வந்து பையர்ஸ் உள்ளே வர தெளிவாக தெரியுது அப்படின்னா இந்த கேண்டலில் தான். அப்போ கூட அது இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல, தெரியுதா? திரும்பவும் கூட இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருந்தது. அப்போ நம்மளுடைய ட்ரேடு அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவசரப்படணும்னு அவசியம். காலாங்காத்தால் 9 மணிக்கே வந்து ட்ரேட் எடுக்கணும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. நம்மளுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கிக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒரு 50 புள்ளி உங்களோட டார்கெட்டு, 100 புள்ளி டார்கெட்னால் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா செய்யலாம். அவசரப்பட்டீங்கன்னா ஒரு 100 புள்ளி மைனஸில் காட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்கள் அனுபவத்தை வச்சு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்றைக்குமே ட்ரேடிங்கில் அவசரப்படாதீங்க. லெவல்ஸுக்காக நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வரலைன்னா விட்டுருங்க.
போயிட்டு போகிறான். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்ன இருக்குது, இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல, ஆனால் அடுத்த கேண்டில் மேலே போயிட்டான். அப்போ இதில் கிளியர் அது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து தெரியுது. இப்போ கூட உடனே பை வந்து எடுத்துடலாமா அப்படின்னா எப்படியும் புல் பேக் வருவான். எப்படி நம்ம இப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம். படிக்கட்டில் ஏறி 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 போகிறது தான் எதிர்பார்ப்போம். அப்போ புல் பேக் கண்டிப்பாக வருவான். ஒருவேளை நீங்கள் பையன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா புல் பேக் வரும்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எந்த இடத்துல ட்ரை பண்ணலாம், ஓரளவுக்கு ஒரு 50% வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடம் வந்ததுன்னா we can go for a buy trade. ஏன்னா உங்கள் ஸ்டாப் வந்து எப்போவுமே வந்து கம்மியான லெவலில் வந்து இருக்கணும். ஸ்டாப்னா நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்டாப் லாஸ் போட மாட்டீங்க. இந்த புள்ளிக்கு கீழே போய் இப்படி எதனா ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க. அதான் லாஜிக் நம்மளதில். ஆனால் என்ன பண்ணுது, உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா இந்த ட்ரேடும் ரிஸ்க்கு தான் உங்களுக்கு. புல் பேக்லாம் வந்தது, ஆனால் உருப்படியாக வரல. பையர்ஸு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக மேலே கொண்டு போகிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும், செல்லர்ஸ் உள்ளே வருவாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் வருவாங்க. அது எந்த இடத்துல வருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சும்மா இப்படி வந்து ட்ரெண்ட் லைன் இப்படி வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்கு, ரிஜெக்ட் ஆகிருக்கு. இங்கே ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கானா இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும், இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலே போக முடியாமல் கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணானா கீழே போயிடுவான். எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னைக்கு லோக்கே வந்துடுவான். அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் லெவலுக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடக்கும். இல்லைனா பியரிஷாக வந்துக்கிட்டே இருப்பான். ஒரு புல்லிஷ்னஸ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்து ட்ரேட் எடுக்கலாம். பையின்னு முடிவு பண்ணிட்டோம், இவன் மேலே போகும்போதே பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கீழே வர விட்டு கூட பை பண்ணலாம். சரிங்களா? நல்ல புல்லிஷாக மேலே போச்சு. இந்த இடத்துல ட்ரெண்டு போட்டு சும்மா வைக்கிறீங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருது. உடனே செல் எடுத்துடலாமா? நோ. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். பயங்கர புல்லிஷாக இருக்குது. இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடந்துகிட்டு இருக்குது. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை நோக்கி ப்ரைஸ் வந்து போயிருக்குது, ரெசிஸ்டன்ஸ்க்கே போயிடுச்சு. வாய்ப்பு முதல்ல இதுலேயே வந்து கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒருவேளை நீங்கள் ட்ரேட் எடுத்துடுறீங்க, இந்த இடத்துல யூ வென்ட் ஃபார் எ செல் ட்ரேட். இப்படி இந்த இடத்துல செல்லு இப்படி வந்தது, இப்படி மேலே வருது, பூ மாலை, அதனால் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூ வென்ட் ஃபார் எ ட்ரேட் அப்படி வச்சுக்கலாம் நம்ம. சரியா? எப்போது 2345 2350 வச்சுக்கலாம், ஒரு ரவுண்ட் நம்பராக வச்சுப்போம். 2350 மேலே போய் எங்கே போய் க்ளோஸ் வச்சுது, 2387 19 வச்சுக்கோங்க. அப்போ என்னாச்சு, 40 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. 40 புள்ளி வந்து தாக்கு பிடிக்குமா ஃபியூச்சர்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. சரியா? 40 புள்ளி அவசரப்பட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, இங்கேயே பை எடுத்து வந்துருக்கலாம். இது தேவையில்லாமல் இங்கே செல் பண்ணி பையிங் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அது இதுன்னு குழப்பம்லாம் வரும். அதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் வர்ற குழப்பங்கள். அப்புறம் போக போக இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஒரு ட்ரேட் எடுத்தீங்க, உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சு, க்ளோஸ் பண்ணிட்டீங்க, மெக்கானிக்கலாக ஆகிடுவீங்க. நீங்கள் எப்போ மெக்கானிக்கலாக வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போத்துலேருந்து தான் உங்களுக்கு வெற்றியே வரும். அது வரைக்கும் நீங்கள் மனசை கேட்டு ட்ரேட் பண்ணாதீங்கன்னு அதனால தான் சொல்லுவேன். ஒரு ட்ரேட் எடுத்தோன்னா வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறந்தது அப்படின்னா இன்னும் நீங்கள் தயாராக இல்லைன்னு அர்த்தம். பிகாஸ் இது வந்து இப்படி போச்சுன்னா அப்படி ஆகிடும், அப்படி போச்சுன்னா இப்படி ஆகிடும், மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது. நீங்கள் யோகா தான் பண்ணணும். சரியா? அப்போது ஒரு ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா ஷியோர் ஷார்ட்டாக எடுக்கணும். உங்களுக்கு அகேன்ஸ்டாக போகுது அப்படின்னா அது எவ்வளோ தூரம் மேலே போனாலும் க்ளோஸ் பண்ணணும். ஒரு தடவையும் 40 புள்ளி 50 புள்ளி இந்த மாதிரி போய் க்ளோஸ் வைக்குமா, 100 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வைக்குமானா எப்போவாச்சும் ஒரு தடவை நடக்கும். எப்போவாச்சும் ஒரு தடவை. அது என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் தவிர்த்துருவீங்க. ஆனாலும் அப்படியும் நீங்கள் ட்ரேடு எடுத்தீங்கன்னா கூட 40 புள்ளி லாஸ் ஆகுதுங்கிறதையும் நானே உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா அந்த குழப்பம் உங்களுக்கு வந்து வேணாம். முடிஞ்ச மார்க்கெட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் புதுசாக வர்றவங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன், நானே சொல்கிறேன் 40 புள்ளி லாஸ். அடுத்து என்ன, அது முதல் முயற்சி இங்கே எதற்கு, பையர்ஸு பை பண்ணி மேலே வரைக்கும் வந்திருக்கிறாங்க, செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க. முதல் முயற்சி முடியலை, பையர்ஸ் மறுபடியும் வந்து மேலே கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட். ரெண்டாவது முயற்சி செல்லர்ஸ்.
இந்த செல்லர்ஸ் இந்த மாதிரி 2வது முயற்சி வந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செல் எடுத்துருவீங்க. மறுபடியும் செகண்ட் டைம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. திரும்பவும் வந்து நம்மளுடைய இதுக்காக நம்ம 2300ன்னு வச்சுக்கலாம். சரியா, அங்கே பண்ண முடியாது, கொஞ்சம் கீழே தான் பண்ணியிருக்க முடியும். 2390 ஒரு 90 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் பண்ணிட முடியும். நம்ம ஒரு நினைவுக்காக 2300 செல் பண்ணிட்டீங்க. என்ன அது ப்ரைஸ்? மேலே இருந்து கீழே வந்த ப்ரைஸு புல் பேக் வரும்போது வர முடியல. 2390க்கு தான் வந்தான். அங்கேருந்து என்ன ஆகிருக்குது ப்ரைஸு? தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துருக்கு. தொடர்ச்சியாக ஒரே வேகமாக கீழே வந்துருக்குறான். என்ன லெவலில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருந்துக்கலாம்? ஏற்கனவே எத்தனை புள்ளி நம்ம விட்டுட்டோம்? 40 புள்ளி விட்டுட்டோம். தொடர்ந்து கீழே வந்துகிட்டே இருக்கேன். இதுதான் டார்கெட்னு வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு க்ரீன் க்ளோஸ் இப்படி வந்ததுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுவீங்க. ஆனால் என்ன அது? க்ரீன் க்ளோஸ் வரவே இல்லை, கீழே போயிட்டே இருக்கிறான். எங்கே வரைக்கும் போயிருக்குது? 975 வரைக்கும் போயிடுச்சு. எங்கே எடுத்துருக்கிறீங்க? 2300 எடுத்துருக்கிறீங்க. எங்கே வரைக்கும் போயிருக்குது? 974. 120 புள்ளி 130 புள்ளி போயிடுச்சு. எத்தனை புள்ளி காலையில் நீங்கள் இந்த இடத்துல விட்டீங்க? 40 புள்ளி. இங்கே எத்தனை புள்ளி எடுத்துருக்கிறீங்க? 130 புள்ளி. அதனால் என்றைக்குமே நீங்கள் பதட்டப்படணும்னு அவசியமே இல்லை. முதல் முயற்சி மட்டும் சரியான இடத்துல பண்ணிட்டீங்கன்னா போதும். சரியான இடத்துல வெளியிலையும் வந்துடணும். இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரையு, செகண்ட் ட்ரை வந்து அவன் வருவான், இந்த இடத்துல செல்லர்ஸ் உள்ளே வருவாங்க, வந்தால் கீழே போயிடுவான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரூல் இஸ் ஏ ரூல். இங்கே க்ளோஸ் பண்ணுதா, இந்த இடத்துல நீங்கள் வந்து வெளியில் வந்திருக்கணும், லாஸை புக் பண்ணியிருக்கணும். அப்புறம் தான் இந்த கேண்டில், அப்புறம் தான் இந்த கேண்டில், அப்புறம் தான் இந்த கேண்டில். உடனே செல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஃபிசிக்கலாக ஸ்டாப் லாஸ் வந்து போடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி வந்து விக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மேலே வந்தது அப்படின்னா, ஒரு வேளை செல் ட்ரேட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம சுரேஷ் வந்து மெசேஜில் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் ஸ்டாப்பை வந்து எடுத்துப்பான், எடுத்துக்கிட்டு கீழே போயிடும். அப்போ ஸ்டாப் வந்து எந்த இடத்துல போடணும், என்ன பண்ணணும், எல்லாம் பிகினர்ஸ் கைடில் வந்து சொல்லியிருக்கு. நீங்கள் அங்கே போய் தான் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு முறையும் அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் அங்கே போய் தேடி பாருங்கள். பிகினர்ஸ் கைடு அப்படின்னு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் இருக்க எல்லா பதிவையும் வந்து பார்த்துருங்க. என்ட்ரி அட் எக்ஸிட்டுக்கே நான் வந்து ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். 3மே வந்து ஸ்டாக்கை பேஸ் பண்ணி, ஃபியூச்சர்ஸை பேஸ் பண்ணி, கமாடிட்டியை பேஸ் பண்ணி தனித்தனியாக இருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரே கான்செப்ட் தான். சரியா, வேகமாக கீழே வந்ததில்ல, ஒரு புல்லிஷ் க்ளோஸ். மார்க்கெட் என்னவா இருக்குது? புல்லிஷாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வந்த உடனே மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்குது, திரும்ப மேலே போய் ஹை வச்சிருச்சு. திரும்ப கீழே வருமா அந்த அளவுக்கு வர முடியாமல் மறுபடியும் மேலே போய் ஒரு ஹை வச்சுது. திரும்பவும் கீழே வர முடியாமல் மறுபடியும் போய் ஒரு ஹைக்கு போகிற மாதிரி போச்சு. ஒரே மாதிரியே இருக்கா? இங்கே இந்த மாதிரி போச்சு, கூட்டத்துலேருந்து ஒரு ஆள் வந்து வெளியில் போன மாதிரி இருக்குது. அதே தான், கூட்டத்துலேருந்து ஒரு ஆள் மட்டும் வெளியில் போயிருக்காப்புல. ஆனால் என்ன இருக்குது? இங்கேயே தான் இருக்குது. ப்ரைஸ் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல, ஆனால் ஒரு ஆள் மட்டும் வெளியில். இதே தான் இங்கேயும், ஒரு ஆள் மட்டும் வெளியில். அப்புறம் என்ன இருக்குது? தொடர்ந்து இங்கே எப்படி வந்து கீழே வந்தானோ அதே மாதிரி தான் வந்துருக்குறான். சேம் ரிப்பீட்டட் பேட்டர்ன். என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை நீங்கள் பை எடுத்திருந்தீங்க, ஒரு க்ரீன் க்ளோஸை வந்து பார்த்துறீங்க, பார்த்த உடனே ஒரு சின்ன புல் பேக் வருது, ஒரு 50% ஒரு பை ஒன்று எடுத்துடுறீங்க. உங்களுடைய ஏம் என்னென்னா, இதுக்கு கீழே போய் எதனாச்சும் ஒரு பாடி அதை கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க, அதாவது லாஸை புக் பண்ணிப்பீங்க. ஆனால் என்ன ஆச்சு? ப்ரைஸு இங்கேருந்து வந்து மேலே தான் போச்சு. 22,990 23,000 வச்சுக்கோங்க. 23,000லேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போச்சு? 23,60 வரைக்கும் போச்சு. ஒரு 60 புள்ளி மேலே போயிருக்கு. அப்போ அங்கேருந்து தொடர்ந்து வந்து சரிஞ்சு வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து வந்து மறுபடியும் வந்து மேலே போகணும். ஏன்னா பை மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? மேலே போகணுன்னு தான் எதிர்பார்ப்போம். எந்த இடத்துல இந்த இடத்த கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவான், கட் பண்ணவே மாட்டான். அதே சமயத்தில் நீங்கள் இந்த புள்ளியும் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாமா? அப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? அருமையாக ஒரு நம்ம பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. என்ன பண்ணணும்? ப்ரைஸு இப்படி மேலே வந்துட்டு இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஒன்று மேலே பிரேக் ஆகணும், இல்லை கீழே பிரேக் ஆகணும். ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடக்க தான் போகுது. அதுக்கு என்ன அறிகுறி? இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக வந்து ப்ரைஸ் வந்து நின்றுச்சு கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறமா என்ன ஆச்சு? ப்ரைஸு ஒரே அடியாக கீழே வந்துருக்கான், பியரிஷாக கீழே வந்தான். ஒரே ஒரு புல்லிஷ் க்ளோஸ் தான் வந்தது, உடனே மறுபடியும் வந்து மேலே வந்துட்டான்.
அப்போ இங்கே ஒரு லோ இருக்குது, அங்கேருந்து படிக்கட்டில் இறங்கி இங்கே வந்தான், இங்கேருந்து படிக்கட்டில் இறங்கி இங்கே வந்தான், இங்கேருந்து படிக்கட்டில் இறங்கி இங்கே வந்துட்டான். நல்ல புல்லிஷாக காலங்காத்தால் போச்சு, கரெக்டாக கொண்டுட்டு வந்து அது எந்த இடத்துலேருந்து போச்சோ அந்த இடம் வரைக்குமே ஆல்மோஸ்ட் வந்து வந்துட்டான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஆனால் 1 ஹவரில் நீங்கள் போய் பார்த்தீங்க, இது எல்லாமே 5 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேடு எடுக்கக்கூடிய லெவல்ஸு. ஆனால் 1 ஹவரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிளியர் கன்சால்டேஷன் எதுக்கப்புறமா வந்து வருது? ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் வருது. இந்த ஃபாலுக்கு அப்புறம் கன்சால்டேஷன் வந்ததுன்னா பிரேக் ஆகி போகிறது, பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் இப்படி கூட வந்து லைன்ஸ் வந்து போடலாம். அங்கேருந்து வந்து இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த லெவல். கீழே ஒரு பாதி வரைக்கும், அதாவது பிரேக் அவுட் ஆன லெவல் இவ்வளோ நாளாக 1 2 3 நாளாக வந்து இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் நாளைக்கு பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பிரேக் அவுட் லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? இந்த லோவை கட் பண்ணவே மாட்டான். கீழெல்லாம் வருவான், ஆனால் லோவை கட் பண்ண மாட்டான். அப்படியே அடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இந்த வாரம் ஆரம்பத்திலேயே வந்து சொல்லியிருந்தோம், பையர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளார நல்லா தெளிவாக வந்து தெரியுறாங்க. கொஞ்சம் க்ரீனாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். அது எதை காட்டுது? பையர்ஸ் உள்ளே வந்துருக்குறாங்கன்னு காட்டுது. அதனால் பையுக்கான வாய்ப்புனா நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கடன்னு இப்படி மேலே போச்சுன்னா துரத்தி பிடிப்போமா? மாட்டவே மாட்டோம். அவன் திருப்பி வருவான். அந்த மாதிரி வடிவேல் வந்து அந்த குதிரையில் போவாப்லையே, பிடிங்கன்னா குதிரைக்காரர் சொல்லுவார், அவன் வருவான், திருப்பி வருவான். திருப்பி வரும்போது நீங்கள் பை பண்ணிங்கன்னா திரும்ப வந்து மேலே, திரும்ப வரும்போது பை பண்ணிங்கன்னா மறுபடியும் மேலே. அந்த படிக்கட்டு ஏறுறத இது பண்ணுங்கள். அவசரப்பட்டு பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணுங்கள். சாதாரணமாக ஒரு கட்டத்தில் இது ஒரு சாதாரணமான விஷயமாயிடும். சரியா? நீங்கள் எவ்வளோ இது ஒரு பெரிய குதிரை கும்பாக நீங்கள் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க, அது ரொம்ப சாதாரணமாகிடும். இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நான்லாம் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இதுக்கா 10 வருஷமாக ஃபீல் பண்ணோம், இது ஏன் நம்ம ஆரம்பத்தில் இதை கவனிக்கவே இல்லை நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக வரும் உங்களுக்கும். சரியா? சரி. அதே சமயத்தில் வந்து ஆப்ஷன்ஸ் 22,800 கால் ஆப்ஷன், 22,800 கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த ஆப்ஷனை எப்படி செலக்ட் பண்ணணும்? எல்லாமே வந்து இது ஸ்பாட்டை பார்க்கணுமா, ஃபியூச்சரை பார்க்கணுமா, எல்லாத்தையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நேற்றுக்கு கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் நாங்கள். 1 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்குறோம். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சந்தேகம் ட்ரேடிங்கில் வந்தாலும் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். நாங்கள் ஒரு 30,000 பேர் இருக்கிறோம். 30,000 பேரும் வந்து 1 வருஷமாக வந்து பேசி முடிச்சிட்டோம். அதனால் புதுசாக யாராச்சும் வர்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேலிஸ்ட் உள்ளே போய், சேனல் உள்ளே போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பிகினர்ஸ் கைடுன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துருங்க. ரொம்ப பொறுமையாக பாருங்கள். நானே பொறுமையாக தான் சொல்லியிருப்பேன். அதுக்கும் நீங்கள் வந்து இன்னும் பொறுமையாக வந்து அதை வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். சரியா? கேள்விகள் கேட்குறதுக்கு முன்னாடி அங்கே பார்த்துட்டு அதில் எதனாச்சும் மிஸ் ஆகிருந்தேன்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 146 இங்கே நேற்றுக்கு. அங்கேருந்து என்ன ஆயிருக்குது? ப்ரைஸு வேகமாக கீழே வந்துருக்கலாம். இதுவும் வந்து பீரிஷ் தான். கேப் ஆகிடுச்சு, ஆனால் பீரிஷ் தான். அப்படியே வேகமாக கீழே வந்து என்ன இருக்குது? புல்லிஷ்னஸ் இந்த இடத்துல வந்துருக்குது. இது எந்த இடம்? ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எப்பவும் போல் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுத்துகிறோம். ப்ரீவியஸ் லோங்க ஃபஸ்ட்டு கேண்டில் விட்டுட்டோம் சாமிக்கு. 2வது கேண்டில் வந்து இந்த இடம் வருது, தைரியமாக எடுக்கிறோம். 15 புள்ளி. சரியா? எடுத்தாச்சு. 145. எங்கே போய் க்ளோஸ் வச்சுது? 141. எத்தனை புள்ளி போச்சு? 4 புள்ளி. நீங்கள் எத்தனை புள்ளிக்கு வெயிட் பண்ணுவீங்க? 15 புள்ளிக்கு வெயிட் பண்ணுவீங்க. அப்போ இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. புல்லிஷாக வந்து ஒரு கேண்டில் வந்து ரிவர்சல் கேண்டில், இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டில். இம்மீடியட்டாக ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஒரு சின்ன புல்பேக்கு அடுத்து வந்து மேலே எங்கேயோ போயிட்டான். இந்த லெவல்லே நீங்கள் வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது ட்ரேடிங்.
இல்லை எனக்கு வந்து படிக்கட்டு தெரியும், படிக்கட்டில் அவன் ஏறிக்கிட்டு இருக்கிறான், அவன் ஏறட்டும், இன்னும் ஏறட்டும், பார்ப்போம். இந்த இந்த டார்கெட்டை முடிச்சிட்டான், அடுத்த டார்கெட் எங்கே இருக்குது? தோ இங்கே இருக்குது. இந்த டார்கெட்டுக்கு வருவானா? போனால் ஓகே, போகலை, இங்கேருந்து வந்து இப்படி வந்துட்டு இப்படி போக முடியாமல் இப்படி கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணானா நான் இந்த இடத்துல வந்து புக் பண்ணிக்கிறேன். ஐம் ரெடி டு டேக் சான்ஸ். கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அனுபவம் வர 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 ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இடத்துலையும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து வெளியில் வந்துடுவீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே வெளியில் வந்துடுவீங்க. அப்புறம் போக 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 உங்களுக்கு அனுபவம் வர வர என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த மாதிரி புல் பேக் வந்துட்டு மேலே போக முடியாமல் கீழே வந்தானா யுல் கெட் அவுட் ஆஃப் த ட்ரேட். அதாவது ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க. என்ன இருக்குது, சின்ன புல் பேக்குக்கு அப்புறமா என்ன இருக்குது, மறுபடியும் மேலே போயிருக்கான். உங்கள் டார்கெட்டுக்கு போயிட்டானா? உங்கள் டார்கெட்டுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க, ரெண்டாவது செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. இது எப்படி தெரியுது? இங்கே கீழே வந்துட்டு மேலே போக முடியலை, கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த இடத்துலையே நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம், நீங்கள் வெயிட் பண்ணீங்க படிக்கட்டு மெத்தடுக்காக. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வெளியில் வந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அவன் இங்கே தான் வந்து க்ளோஸ் வச்சான், க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணியிருந்து வெளியில் வந்துடலாம். இல்லைங்க செகண்ட் டார்கெட் வந்துச்சு, இதுக்கு மேலே நான் வந்து ஆசைப்படல, ஓகே, வெல் அண்ட் குட். நான் இங்கே பார்க்குறீங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டானா, சரி, இப்படியே மேலே போயிடுவானா? போகவே மாட்டான், கண்டிப்பாக புல்பேக் வந்து தான் போவான். அந்த புல்பேக் எங்கே வரைக்கும் இருக்கலாம், இங்கே வரைக்கும் கூட இருக்கலாம், இங்கேருந்தே திரும்ப வந்து ரிவர்சல் ஆகலாம். அதனால் நம்ம வி டோன்ட் டேக் சான்சஸ். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்குது க்ரீனில், ப்ராஃபிட் 10,000 அப்படின்னு காட்டுது. அப்படின்னா இது ஜஸ்ட் அ நம்பர், இது நம்பரு, இது குறையும் கூடும், இது 1,00,000 மாறும், இல்லைனா 0 ஆகும், இல்லைனா மைனஸில் போகும். இஸ் அ நம்பர். இது புக் பண்ணி நீங்கள் பாக்கெட்டில் எடுத்து வைக்கிற வரைக்கும் இது வந்து நம்பர் தான், சரியா? அதனால் எப்போவுமே ப்ராஃபிட்ஸை கொஞ்சம் புக் பண்ண பாருங்கள். அப்போ தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ண ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி கீழே போனோன்னா தான் கீழே போயிடுவான். ஒருவேளை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் திங்க் லைக் திஸ், ஒரு தடவை இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்க. 214 எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான்? 190, எத்தனை புள்ளி? 15 புள்ளி. உங்களுக்கு இது பெரிய மலை மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் சரியான இடத்துக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 15 புள்ளி தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் பி 15 பாயிண்ட்ஸ், வித்தின் 15 உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். வெளியில் போகுது அப்படின்னா ரொம்பவே குறைவான நேரங்களில் மட்டும்தான் உங்களுடைய அந்த அந்த 15 அப்படிங்கிறத அந்த மார்க்கை தாண்டி வெளியில் போகும். ஒரு சில நேரங்களில் ரொம்ப அதிகமாகவும் போகும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா அதோடைய ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது அதிகமாக போகிற டைம் வந்து சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது, பெரிய ஃபாலுக்கு அப்புறமா நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க, 15 புள்ளி புக் பண்ணிடுறீங்க, க்ரீனில் க்ளோஸ் வைக்கிது. ஃபஸ்ட்டு ட்ரை என்ன பண்ணுவீங்க? யூ கோ ஃபார் இட், கோ ஃபார் இட். என்ன ஆகுது, அங்கேருந்து மறுபடியும் வந்து மேலே போகிறான். என்ன பண்ணுறான்? படிக்கட்டில் ஏறி போகிறான். என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே போகணும். போவானா? சும்மா ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், இப்படி போயிருக்கிறான், திரும்ப இவ்வளோ தூரம் கீழே இந்த லோவை கட் பண்ணி வந்துட்டான். இப்போ மேலே போகும்போது என்ன பண்ணக்கூடாது, இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாலும் இன்னும் மேலே போவான். கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதே தான் இங்கேயும் நடந்துருக்குது. மேலே வந்திருக்குது, கீழே வந்துட்டு இப்படி போக முடியாமல் தான் கீழே வந்துருக்குறான். அதே தான் வந்து இதுவும் அதே தான், மேலே போயிருக்குது, கீழே வந்துட்டு மேலே போக முடியாமல் கீழே வந்துருக்கு. விஷயம் எல்லாமே ஒன்று தான், அதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. இந்த இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எப்போ புரியும்? பயிற்சியின் மூலமாக தான் புரியும். தொடர்ச்சியாக 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து இவன் இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை. இவன் எங்கே வரணும்? மேலேருந்து கீழே வந்தான், மேலே போய் கீழே வந்தான், மேலே வந்திருக்கணும். இந்த லெவலையே கட் பண்ண முடியல. அப்போ என்ன, இதுலேருந்து என்ன மெசேஜ் நம்மளுக்கு? வீக்காக இருக்கிறான், அவன் இங்கேயே போக முடியல. இஸ் ட்ரையிங் ஹார்ட், போக முடியல அங்கே. அப்போ என்ன ஆகுது, இன்னொரு லோ வைக்கிற மாதிரி கீழே வரான். எங்கே வரான்? இன்னைக்கு இந்த லோவுக்கு எக்ஸாக்டாக வந்தானா? எக்ஸாக்டாக வந்தான் இன்னைக்கு லோ.
உங்களுக்கு என்ன தேவை? இந்த இடத்துல அனுபவமும், தைரியமும் தான் உங்களுக்கு வந்து தேவை. இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்கணும்னா, அனுபவம் ப்ளஸ் தைரியம். 133 எது வரைக்கும் போச்சு? 180 வரைக்கும் போச்சு. 130லேருந்து 80, 50 புள்ளி போயிருக்கு. சர்வசாதாரணமா போயிருக்கான். தொடர்ந்து பியரிஷா வந்திருக்குது. ஒரே ஒரு புல்லிஷ்னஸ் வந்திருக்குது. அதுக்கப்புறம் கூட போயிருந்துருக்கலாம் ட்ரேடுக்கு. 140லேருந்து எங்க வரைக்கும் போயிருக்கு? 180. 40 புள்ளி. போதும். இவன் எது வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆவான்? ஏற்கனவே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். ஏற்கனவே இந்த லெவலை சப்போர்ட்டாக வந்து ரொம்ப நேரமாக பயன்படுத்தியிருக்கிறான். அப்போ திரும்ப போனான்னா என்ன பண்ணுவான்? இந்த இடத்துலேருந்து லைட்டாக ரிஜெக்ஷன். அப்படி மேலே போகணுன்னா கூட இந்த சின்ன ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் தான் மேலே போவான். தொடர்ந்து நடக்குது. இந்த 6 மாதம் பயிற்சி பண்ணுறேன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். ஆனாலும் வந்து நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறேனோ அப்படி வந்து நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை வந்து கொண்டு போய் வந்து சேர்க்கும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க என்ன. நான் சொல்லி தந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பயிற்சி பண்ணினீங்கன்னா தான் அடுத்தடுத்து வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நம்பர் போட்டு எந்தெந்த இடத்துலாம் ட்ரேடு வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பாருங்கள், இல்லை லைவ் மார்க்கெட்டில் கூட பாருங்கள். உங்களால் முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருங்க. வித்தவுட் இன்வெஸ்டிங் யுவர் ஹார்ட் ஏர்ன்டு மணி. சரியா? பணத்தை நீங்கள் பயன்படுத்தி தான் இதை கற்றுக்கணுன்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரியே நீங்கள் கற்றுக்குவோங்க, போதும். அதுக்கப்புறமா பொறுமையாக வந்து ஒரு லாட்டாக உள்ளே வர பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம சுரேஷ் சொன்ன மாதிரி வந்து 1000 ரூபா போதும். ஒரு நாளைக்கு 1000 ரூபானா 23, 24 ட்ரேடிங் டேஸ் வரும். வந்ததுன்னா என்ன பண்ணலாம்? நம்ம 25,000 வந்துடும் பணம். 1000 ரூபா அப்படின்னா ஒஸ்ட் கேஸில் ஒரு 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். போதும். ஒரு 6 மாதம் இந்த பயிற்சி இப்படியே வந்து போயிட்டு இருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதே சமயத்தில் கால் ஆப்ஷன் நல்லா வந்து மேலே போயிருக்குது, புட்டில் எனக்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. மார்க்கெட் ஆரம்பித்தோன்னா முதல் கேண்டில் சாமிக்கு, அடுத்த கேண்டில் வந்து அப்படியே விழ ஆரம்பிச்சது, வேகமாக கீழே வந்தான். இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாமா? தாராளமாக ட்ரேட் எடுக்கிறீங்க. 51 கீழே போய் எங்கே போய் க்ளோஸ் வைக்குது? 44. வெயிட் பண்ணலாமா? தாராளமாக வெயிட் பண்ணலாம். நிறைய பியரிஷாக கீழே வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல ட்ரேடு எடுக்க மாட்டீங்க. நீங்கள் அனுபவம் வந்துச்சுன்னா எடுக்க மாட்டீங்க. ஏன்? ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டலுக்காக வெயிட் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 51, 44 10 புள்ளிக்கு உள்ளே தான் இருக்குது. இன்னும் ஃபெயில்டு தான், ஆனால் 10 புள்ளிக்கு உள்ளே தான் இருக்குது. வெளியில் வந்துட வேண்டியதான், அவ்வளோதான். அப்போ எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க? ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுவீங்க. வெயிட்டிங் ஃபார் க்ரீன் க்ளோஸ். ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்துருச்சு. க்ரீன் க்ளோஸ் வந்தோன்னா அந்த லோவில் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க. 33 நீங்கள் ட்ரேட் எடுத்தோன்னா மறுபடியும் வந்து கீழே போகுது. 29, 33, 29 கீழே வரைக்கும் போய் வந்து க்ளோஸ் வைக்கிது. ஒரு க்ரீன் கேண்டில் இங்கே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் கீழே போய் க்ளோஸ் வைக்கிது. எங்கே? 24. எங்கே ட்ரேட் எடுத்தீங்க? 33, 24 9 புள்ளி லாஸில் வந்து இருக்குது. 9 புள்ளி லாஸு. எதுக்கப்புறம்? ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு முயற்சி, முதல் முயற்சி தோல்வி, 2வது முயற்சி வெற்றி ஆயிடுச்சு. 33 ட்ரேட் எடுக்கிறீங்க. எங்கே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு? இந்த ஹைக்கு மேலே வந்து போகணும். போனால் என்ன ஆகும்? அடுத்து மேலே போவான். என்ன இருக்குது? 51 வரைக்கும் போயிருக்கு. 33லேருந்து 51 திரும்ப எங்கே வந்தது? அதே இடத்துக்கு வர்ற வரைக்கும் உங்களால் வந்து காத்திருக்கணும். அந்த காத்திருப்பு தான் விஷயமே. வந்தால் ட்ரேடுங்க, இல்லைன்னா கிடையாது, பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து தெனாவட்டாக வந்து இருக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். அவசரப்பட்டு ஐயோ வரமாட்டான் போல் தெரியுது அப்படின்னு இங்கேயே நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது புல் பேக்கு, இந்த புல் பேக்லேயே நான் இங்கே வந்து ட்ரேட் எடுக்க போகிறேன், அடுத்து வந்து இங்கே போயிடும். இல்லவே இல்லை. யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் திஸ். என்னாச்சு? திரும்ப 23, 24லேருந்து ப்ரைஸ் எங்கே வரைக்கும் போயிருக்குது? 60 வரைக்கும் போயிருக்கு. 60. இப்போ திரும்ப இன்னொரு தடவை மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது? 70 வரைக்கும் கூட போகும். மேலே மட்டும் போச்சுன்னா
இந்த லெவலில் வரைக்கும் போயிடும். அது எப்படி உங்களுக்கு தெரியுது? இந்த புள்ளியும் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. கனெக்ட் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு சின்ன அசம்ஷன், அவ்வளோதான். சரியா? ஒன்று அப்படியே லைவ்லேயே நான் உங்களுக்கு வந்து காட்டவா? இங்கே பாருங்கள், கோல்டு வந்து புது ஹை வந்து வைப்பான் அப்படின்னு வந்து சொன்னோம். தங்கம் விலை 8000த்துக்கும் மேலே வந்து போயிட்டு இருக்குது. 7960 80 வந்து பார்த்த மாதிரி ஞாபகம் இந்தியன் கோல்டு மார்க்கெட்டில். தங்கம் அந்த ஃபிசிக்கல் கோல்டு சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த பாயிண்ட்ஸை தான் கனெக்ட் பண்ணேன். வேகமாக வந்து புது ஹை வந்து வச்சுது ப்ரைஸு, ஆனால் இப்போ கீழே போயிட்டு இருக்கு. எப்படி வந்து கீழே போகுது அப்படிங்கிறது வந்து இன்னும் நீங்கள் கூர்மையாக கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நல்ல பையில் வந்து மேலே வந்தது ப்ரைஸு. இந்த இடத்துல வந்து சிக்னல் வந்தது, அடுத்து வந்து கீழே போக ஆரம்பிச்சிச்சு. எங்கே வரைக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்பு? நல்ல பை மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது ப்ரைஸு. இது எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம்? இந்த இடத்துல செல் எடுக்கலாமா? எதுக்கு ரிஸ்க்கு? ஏன் இந்த இடத்துல செல் எடுக்கணும்? பை மார்க்கெட்டு, ஏன் இந்த இடத்துல செல் எடுக்கணும்? அவசியமே இல்லை. ப்ரைஸ் இங்கே வரட்டும், வந்தால் டிசைட் பண்ணுவோம். வரட்டும் முதல்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஒன்று இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு இங்கேருந்து போயிருமான்னு பார்க்குறது. ஓகே, இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகட்டும், ஃபஸ்ட்டு சிக்னல் வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். எதுக்கு? இந்த டார்கெட்டுக்கு தான். அப்போ ஒருவேளை இங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டார்கெட் எங்கே போகும்? இங்கெல்லாம் போகும், இங்கேருந்து கீழே வந்து. அப்போ நம்ம பேட்டர்ன். அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணி இந்த டார்கெட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுவீங்களா? இல்லை இங்கே வந்தால் நான் ட்ரேட் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணி இருந்து இந்த டார்கெட்டுக்கு நீங்கள் வந்து எய்ம் பண்ணுவீங்களா? பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டார்கெட்டு. சரியா? அதனால் ட்ரேடிங் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பை செல் பண்ணிடலான்னு நினைக்காதீங்க. ரொம்ப பொறுமையாக வந்து இருங்க. ஒரே இடத்துக்குள்ளே ட்ரேட் ஆகுது பார்த்தீங்களா, கன்சல்டேட் ஆகிடுது. இது என்ன ஆகும்? ஒருவேளை பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கண்ணா அப்படின்னான்னு மேலே போகும். வீக்லியில் பிரேக் ஆகி மேலே வருது. வீக்லியில் என்ன ஆச்சு? 2000 புள்ளியில் 4 வருஷமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட்டு. அங்கேருந்து பிரேக் ஆச்சு, அந்த கன்சல்டேஷன் பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனோன்னே 2024 தான் பிரேக் ஆச்சு. 25 உடைய பிகினிங்கில் தான் இருக்கிறோம் நம்ம. எங்கே வரைக்கும் வந்துருக்குது? 3000 கிட்ட வந்துருச்சு. 2940. இது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு. அது சொல்கிறேன், நான் எல்லா மார்க்கெட்டும் ஒன்று தான். இந்த லைனுக்காக தானே பேசிகிட்டு இருந்தோம். அடுத்தடுத்து நம்ம டாப்பிக்கை வந்து டைவெர்ட் ஆயிரும். இந்த லைன் தான், அவ்வளோதான். அதுதான் சொல்கிறேன், இந்த இடத்துலேருந்து இப்படி வரத்தான் போகுது மார்க்கெட். திரும்பிச்சுன்னா மேலே வந்துடும். எங்கே வரும்? இங்கே வரைக்கும் வரும். இது 1 ஹவரில் தான் பார்க்கணுமா? இல்லவே இல்லை. 5 மினிட்ஸில் இல்லவே இல்லை. எல்லாத்துலேயும் பார்க்கலாம். 5 மினிட்ஸு, 1 மினிட்டு, 0.5 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட இதுதான் விஷயம். இல்லை மந்த்லியில் பார்க்குறேன், இயர்லியில் பார்க்குறேன், அங்கேயும் அதே தான். நம்ம அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நம்ம 1 ஹவரில் பார்த்துட்டு 5 மினிட்ஸில் அழகாக ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நல்ல கன்சல்டேஷனில் இருக்குது. கோல்டு எப்படி பிரேக் ஆகி இப்போ மேலே போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கான், அந்த மாதிரி இதுவும் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் கன்சல்டேட் ஆகிறதுனால கொஞ்சம் வந்து மேலே போவான்னு ஒரு ஐடியா. சரியா? சரி, பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். பேங்க் நிஃப்டி தொடர்ந்து கீழே வந்து லோ பண்ணிக்கிட்டே வந்தது. படிக்கட்டில் இறங்கி வந்துக்கிட்டே இருந்தான். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஹை பண்ணுப்பா, நீ ஹை பண்ணனா மேலே போயிடுவேன், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீ ஹை பண்ணணும். ஹை பண்ணுறது மட்டும் இல்லாமல் லோவை கட் பண்ணக்கூடாது. மேலே வரைக்கும் வந்துட்டு இந்த நிஃப்டியில் ஒரே கன்சல்டேஷனில் இருக்குது. பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது? லோ பண்ணாமல் போகிறான், தெரியுதா? நேற்றுக்கு வந்து ஹை வந்து வைக்க முடியல, அவனால் திணறிட்டான். அங்கேருந்து கீழே வந்துருச்சு. இங்கேயே வந்து மார்க்கெட் நின்று போச்சு. ஒருவேளை இந்த லோவுக்கு வந்தானா என்ன நம்ம எதிர்பார்த்தோம்? இந்த லோவுக்கு வந்துட்டு தான் போவான்னு எதிர்பார்த்தோம். இங்கெல்லாம் எப்படி வந்து லோ வச்சுக்கிட்டே வந்து வந்தானோ அந்த மாதிரி ஒருவேளை இந்த லெவலுக்கு திரும்ப வந்து நேற்று இப்படி வந்தால் பார்த்தீங்களா, இன்றைக்கி இந்த லெவலை விட்டுட்டு இங்கே வந்துருந்தானா கன்ஃபார்மாக கொஞ்சம் கீழே வந்துட்டு தான் மேலே போயிருந்திருப்பான். அதான் எதிர்பார்ப்பு. ஆனால் என்னாச்சு? இந்த லெவலையே கட் பண்ண முடியல அவனால். அப்போது இந்த ஹைக்கு மேலே வந்து போயிடுச்சு ப்ரைஸ். அவ்வளோதான், செட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னது? அடுத்து வந்து இந்த லோவுக்கு வரக்கூடாது, வரமாட்டான். வராமல் என்ன பண்ணுவான்? அடுத்து ஹை பண்ணுவான். இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது?
இப்போ இந்த பாடி க்ளோஸ் இங்கே இருக்குது, அடுத்த க்ளோஸ் இங்கே இருக்குது, அடுத்த க்ளோஸ் இங்கே இருக்குது. அடுத்து எங்கே இருக்கும்? அடுத்து மேலே தான். எங்கே? இந்த லெவலில் அல்டிமேட் லெவல். லோவை கட் பண்ணலனாலே முடிஞ்சு போச்சு. அவன் பாட்டு போயிட்டே இருப்பான், யாரும் தடுக்க முடியாது. நல்லா மேலே போகிறதுக்கான செல்லிங் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது. விடவே மாட்டேறேன். செல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் விடவே இல்லை. நேற்று வரைக்கும் என்னாச்சு? வேகமாக செல்லாச்சு, இங்கேயே நின்றுச்சு. வேகமாக செல்லாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே மேலே போயிருந்தான். மற்ற நாட்கள்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த வேகமாக செல்லாது இங்கேயே நிற்கிது. இப்போ என்ன நடந்துருக்குது? வேகமாக பை ஆகிருக்குது, மேலேயே நிற்கிறான். இந்த ட்ரெண்டு வந்து தொடர வாய்ப்பு இருக்குது. வேகமாக பை ஆகிட்டு மறுபடியும் வந்து மேலே. ஸோ ஆக மொத்தம் வந்து பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. நம்ம நேற்றுக்கே வந்து முந்தா நேற்றுக்கே வந்து நம்ம வந்து பேசிட்டோம். மார்க்கெட் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருந்தாலும் பையர்ஸ் வந்து நிறையா வந்து வந்துட்டாங்க. எதுக்கப்புறமா? ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறமா வந்திருக்கிறாங்க. அப்புறம் தொடர்ந்து வந்து இப்போது அடுத்து ஹை பண்ணிகிட்டே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ உடனே போய் பை பண்ணிடுவீங்களா? இல்லவே இல்லை. ஒரு புல் பேக் கண்டிப்பாக வருவான். வரும்போது பை பண்ணானா அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டு இருப்பான். அவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. பை மார்க்கெட்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க? இதுதான் ஒரே ஸ்ட்ராட்டஜி. இதுதான். கீழே வரட்டும் பை பண்ணலாம். அவசரப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்க மார்க்கெட்டை போய் பிடிக்கிறேன்னு வந்து போகவே கூடாது. என்ன இது? ஃபஸ்ட்டு கேண்டலே வந்துட்டான். நம்ம ஃபஸ்ட்டு கேண்டலில் ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அடுத்த கேண்டில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பையும் ஆள் செல்லும் ஆள் ஆரம்பித்த இடத்துலேயே முடிச்சிட்டான். அடுத்த பையர் எங்கே போயிட்டான்? ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டான். கடைசியாக வால்யூம் கேண்டில் தெரியுதா? முதல் முயற்சி தோல்வி, ரெண்டாவது முயற்சி வெற்றி. இந்த ரெண்டாவது முயற்சியிலேருந்து வந்து ப்ரைஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? அந்த லெவலை போய் டச் பண்ணவே இல்லை. இங்கே இருக்குது, அடுத்த லெவல் இங்கே தான் இருக்குது, அடுத்த லெவல் இங்கே தான் இருக்குது. அதுக்கு அடுத்து கடைசியாக தான் போய் அங்கே போய் டச் பண்ணியிருக்கான். ப்ரீவியஸ் ஹைக்கே போயிருக்கிறான். ப்ரீவியஸ் ஹைக்கு ஏற்கனவே வந்து போகலை. அதே மாதிரி லோ பண்ணும்போது லோ இங்கே பண்ணிட்டான், அடுத்த லோ இங்கே பண்ணியிருக்கிறான். இந்த லோவை கட் பண்ண கொஞ்சம் டைம் ஆச்சு, ஆனால் மறுபடியும் வந்து புது லோ இங்கே வச்சுட்டான். சரிங்களா? மார்க்கெட் வந்து நல்லா வந்து புல்லிஷாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆரம்பத்திலே தைரியமாக வந்து எடுத்துருவீங்க. இல்லை என்ன நடக்குதுன்னு எனக்கு வந்து புரியல அப்படின்னா தான் பிரச்சனையே வந்து அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ட்ரெண்டாகுது மார்க்கெட், மேலே கீழே இந்த ரேஞ்சுக்குள்ளே போகுது. நாளைக்கு ஒரு வேளை இப்படி கீழே வந்து இங்கே ஒரு லோ வச்சுருக்கேன், இங்கே ஒரு லோ வச்சுருக்கேன், இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ, இல்லைனா இந்த இடம் வரைக்கும் வந்துடுதுன்னு வச்சுக்கலாம். தைரியமாக பை பண்ணுவீங்க. ஏன்னா இங்கேருந்து மேலே போயிருக்கு, இங்கேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவன் மேலே போனோன்னா இங்கேருந்தே மறுபடியும் வந்து மேலே போக தான் செய்வான். அதில் மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புல்லிஷாக வந்து மாறிக்கிட்டு வருது. மாறிக்கிட்டு வர்ற மார்க்கெட்டில் நம்ம இதுக்கப்புறமா வந்து செல்லை எதிர்பார்க்குறத விட பையை வந்து எதிர்பார்க்கலாம். இல்லைனா கொஞ்சம் நல்லா செல்லு ஆச்சு அப்படின்னா தைரியமாக வந்து பை ட்ரேட்ஸை வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். எப்படி வந்து இப்போது நம்ம ஃபியூச்சர் மார்க்கெட்டை வந்து பார்த்தோமோ அதே தான் இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 600 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து 1000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிடுச்சு ப்ரைஸ். ஒரு தடவையும் வந்து இந்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு முயற்சி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ரெண்டாவது முயற்சி சக்ஸஸ்ஸு. அங்கேருந்து செல்லர்ஸு மார்க்கெட்டை இந்த லோவுக்கு கீழே கொண்டுட்டு வர முடிஞ்சுது. எப்படி வந்திருக்கிறாங்க? இந்த இடத்துல வந்து ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ணி இருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து போக முடியல. கீழே வரும்போது பியரிஷாக வந்தது. ஒரு புல்லிஷ் க்ளோஸு அங்கேருந்து வந்து மேலே வந்துச்சு. இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறீங்க, இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து மேலே போச்சு. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க ட்ரேடிங். இது ஃபஸ்ட்டு ரெண்டும் உங்களுக்கு வந்து தெரியல புரியலன்னா கூட சும்மா கனெக்ட் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் சும்மா அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 720 எங்கே வந்து போயிருக்கு? 900 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 900 போயிடுச்சு. சரியா? அதனால் ரொம்ப நிதானமாக பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஒரு மூவுக்கு முன்னாடி என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன்.
இந்த கன்சால்டேஷன் லெவல்லேருந்து பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வால்யூமோட மேலே போவோம். எங்கே போவோம்? ப்ரீவியஸ் ஹைக்கே போயிடும். கரெக்டாக ரிஜெக்ட் ஆனானா, ஆனாலும் இன்னொரு ஹை 2வது முயற்சியில் தான் வந்து கீழே வர ஆரம்பிச்சது ப்ரைஸ். அதே சமயத்தில் புட் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பே இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பியரிஷ்னஸ். முதல் முயற்சி 2வது முயற்சியிலேருந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு. அதே லெவலுக்கு வந்துட்டு அதே ஹைக்கு வந்து மறுபடியும் வந்து போயிருக்கு. மறுபடியும் அதே லெவலில் வந்து முடிக்கவும் செஞ்சுருக்கான். அப்போ இது என்ன இருக்குது? கன்சால்டேஷனாக இருக்குது. நாளைக்கு பிரேக் ஆகி நல்லா இன்னும் கூட வந்து வேகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வேகமாக போகிறது வந்து அடுத்து இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு 1 ஹவரில் போனீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு குறைந்த அளவில் வந்து நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த லெவலை அவனால் கட் பண்ணவே முடியல பார்த்தீங்களா? ஆனால் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது? லோ பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கான், எழுந்திருக்கவே முடியல. அப்போது இன்னொரு லோ வந்து கீழே போய் வைக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ நாளைக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் நல்ல ஒரு வேகமாக வந்து லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லா மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இதில் உங்களுக்கு பையில் வந்து மாறிட்டு வர்றது கண் கூட வந்து தெரியுது. ஆனாலும் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது மார்க்கெட்டு. சரியா? ஏன்னா இன்னும் அந்த பேட்டர்ன் அவன் வந்து பிடிக்கல. அந்த பேட்டர்ன் சென்செக்ஸ் இருக்குது. இப்போ கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் இங்கே போயிருக்கிறான். கீழே வந்துட்டு என்ன பண்ணணும்? இந்த புல் பேக்கை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் ட்ரெண்டு மாறும். இப்போதைக்கு இன்டர்னலாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஹை வந்து வச்சுட்டு போகுது, கீழே வந்து லோ வந்து கட் பண்ணல, வெல் அண்ட் குட், சூப்பர். ஆனால் வந்து என்ன நடக்கணும்? எங்கே வந்து பிரேக் பண்ணணுமோ அதை பிரேக் பண்ணணும். அப்போ தான் நம்பிக்கை. சரிங்களா? ஆனால் இன்டர்னலாக இப்போதைக்கு வந்து மாறி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பை ஆகி போகுது. அதனால் நல்லா செல்லு வந்ததுன்னா கேன் கோ ஃபார் ஏ பை ட்ரேட். நல்லா வந்து மேலே போயிருந்தது, செல்லு கீழே வரைக்கும் வந்தது. இஃப் யூ வென்ட் ஃபார் அ பை ட்ரேட் அட் த ப்ரீவியஸ் லெவல் என்ன இருக்குது ப்ரைஸு? நல்லா மேலே போயிருக்கு. சரியா? இவ்வளோ தான் விஷயம். இதில் வந்து உங்களுக்கு நிஃப்டி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சென்செக்ஸ் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல. ரெண்டுமே வந்து ஒன்றா தான் இருக்கும். இப்போ சென்செக்ஸ் இது ஒரு 75,600 கால் ஆப்ஷனு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா 722 அங்கேருந்து எங்கே போய் க்ளோஸ் வச்சுது? 702. சென்செக்ஸ் அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் 15 பாயிண்ட்ஸ் வெயிட் பண்ணுறீங்கன்னா சென்செக்ஸ்லாம் தாராளமாக 20-25 பாயிண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா இருக்குது ப்ரைஸு இங்கேருந்து வந்து ஒரே அடியாக மேலே போயிருக்கு. கீழே வரும்போது எப்படி வந்து நம்ம வந்து நிஃப்டியில் வந்து நம்ம பார்த்தோமோ அதே தான். இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸு. அப்போது அந்த லெவலுக்கு வந்து அவனால் போக முடியலன்னா என்ன ஆகுது? அவ்வளோதான். அடுத்து வந்து ஆமாம் லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணி கீழே வருவான். எங்கே வருவான்? ப்ரீவியஸ் லெவலுக்கே வருவான். வந்துட்டு கொஞ்சம் வந்து மேலே போயிருக்கிறான். ஸோ நிஃப்டியில் நடக்கிறது தான் வந்து சென்செக்ஸில் உங்களால் அப்படியே வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் நடக்கிறது பின் நிஃப்டியில் பார்க்கலாம். சரியா? மிட் கேப் வந்து இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி கொஞ்சமாக வந்து மேலே போயிட்டே இருக்கிறான். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி மேலே போகிறது கிளியராக வந்து தெரியும். ஸோ ஒரு வேளை நாளைக்கு இப்படி கீழே வந்தானா கூட இங்கேருந்து மறுபடியும் வந்து மேலே போகணும். அல்டிமேட்டாக இந்த லெவலை வந்து கட் பண்ணானா அடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் கீழே வந்து லோ வந்து வைக்கக்கூடாது. இந்த இடத்துலேருந்தே திரும்பணும். பை மார்க்கெட்னா ஒன்றும் இல்லை, கீழே நல்லா வர விட்டு இந்த இடத்துலேருந்து அப்படியே திரும்பிச்சுன்னா நீங்கள் பை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 5 மினிட்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நீங்கள் மிட் கேப் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பை மார்க்கெட் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து பை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். பியரிஷாக வந்துக்கிட்டே இருப்பான். புல்லிஷ்னஸ் வரும்போது நீங்கள் அப்படியே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து வரும். பின் நிஃப்டி நல்லாவே மேலே போயிடுச்சு. ஸோ ஏற்கனவே வந்து அவன் வந்து இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போயிட்டு இருந்தான். இந்த சப்போர்ட்டுக்கு வந்து நல்லா மேலே போயிட்டான். இந்த ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல் வரைக்குமே போயிடுச்சு. இப்போ கீழே வரும்போது என்ன நடக்கக்கூடாது? இந்த லெவலுக்கு வரக்கூடாது. வராமல் அழகாக இங்கேருந்து எப்படி போனான்? அழகாக மேலே போயிட்டான். இப்போ என்ன ஆகுது? நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? நம்ம பேட்டர்ன் நாளைக்கு இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கேருந்தே பிரேக் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வந்ததுன்னா இங்கேருந்து மறுபடியும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. திரும்பிச்சுன்னா மேலே போயிடும். அந்த 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 இதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும்போது டக்குன்னு வந்து உள்ளே வந்து பூந்துடணும் மார்க்கெட்டுக்குள்ளார. சரியா?
ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்படி போயிட்டான், எனக்கு சான்ஸ் குடுக்கல, அது இதெல்லாம் இல்ல. நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அதனால தான் ஒரே சார்ட்ட பார்க்க சொல்றேன் நான். ஒரே சார்ட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த லோவுக்கு வராமலேயே வந்து மேல போனான். நேத்திக்கும் அதான் நடந்தது. இன்னைக்கும் அதான் நடந்தது. தொடர்ச்சியா மேல போறான் தெரியுதா? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிறான் அதுவும் தெரியுதா? அப்ப இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் வந்து ரிவர்சல் ஆனானா எங்க போவான்? இங்க கண்டிப்பா போயிருவான். கரெக்ட்டா இன்னைக்கு போயிட்டான் பாருங்க. அப்போ 1 ஹவரையும் 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் கொஞ்சம் கிளப் பண்ணி வச்சிருந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரேட்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் தைரியமாக வந்து என்டர் பண்ண பாருங்கள். சரியா? கோல்டில் நல்லா மறுபடியும் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு வரும்போது வந்து நீங்கள் யூ கேன் கோ ஃபார் அ ட்ரேட். சரிங்களா? சரி, ஓகே. மெசேஜ் அனுப்புகிற எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப 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 நன்றி. நீங்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதை வந்து ரொம்ப எளிமையான விஷயம். நான் இருக்கிறேன், எல்லாம் கற்றுக்கலாம். சரியா? ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இவ்வளோ நேரம் என்னோட சேர்ந்து இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.